செல்லக்குட்டி வைரங்களா see this beautiful T15. அதோட கண்ணு இருக்குது பாருங்களே, அப்பா கண்ணை பாரியா கையை பாரியாங்கிற மாதிரி. இது பாருங்கள், இது T15 லேபிள் இங்கே இருக்குது பாருங்கள். அதுக்கு நேரம் நம்ம இதை வச்சுருக்கோம். லேபிள் ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் அப்ரூட்டெல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க. நிறைய தடவை சொல்லுவேன்ல, பார்த்த வெரைட்டி மாதிரியே இருக்கியா அப்படின்னு. இதோட பேர் சொன்னேன்னா நீங்கள் என்னது சிஸ்டர் அப்படிம்பீங்க. கில் பேஸ் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. மேபி இது செமி டபுளாக இருக்குமா? டபுள் தான் இருங்க பார்க்குறேன். நான் அது பூத்துறதே விட்டுட்டப்பா. ஓகே, பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா இப்படி பூத்துருக்கு பாருங்கள். ஃபேரி ஹார்ட். இது வந்து நம்மளோட அந்த ஃப்ளவர்ஸுமா பூத்து 3 நாள் ஆச்சு. என்ன அழகாக இருப்பாங்க, திக்காக. சில பேர் கேட்குறாங்க, சிஸ்டர் இது என்ன சிஸ்டர் எல்லோ தானே சிஸ்டர், நார்மல் எல்லோ தானே சிஸ்டர்னு கேட்குறாங்க. கிடையாது தங்கங்களா, இது வந்து 30 ருபீஸுக்கு தான் கொடுத்தேன் நான். இவ்வளோ பெரிய மதர் பல்பாக அந்த பாட் ஃபுல்லாக இருந்ததை முடிஞ்சு போச்சு. ஆக்சுவலி ஐ திங்க் 3 for 100 கொடுத்தேன்னா 30 ருபீஸ் தனியாக கொடுக்கும்போது கொடுத்தேன்னு நினைக்கிறேன். இந்த சியாடோ வெரைட்டியை பாருங்கங்க, ஒவ்வொரு தடவையும் அழகழகாக பூக்குது. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம லெமன் கோட்ஸ் மாதிரி இந்த மாதிரி வந்துடுதுங்க. ஃபிடலிட்டி சாம் நம்ம மொனார்க்கோட காம்பினேஷன். பட் பெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா பேட்டர்ன் வேறு. அது மொனார்க்கு வேறு லெவலுங்க. அது ஒரு மாதிரி அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குதுல்ல. சில பேருக்கு புரியல, T4ங்கிறீங்களே சிஸ்டர், அதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து T சீரீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர்ஸுக்கு ஒரு பேர் இருக்குதான். பட் இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது சொல்கிறதுக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த மாதிரி வந்து அதுக்கு பேர் இப்போ சொல்கிறோம் நம்ம. அழகாக அதோடய ஸ்டிக்மாவை பாருங்களேன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த வித்தியாசத்தை வச்சு தான் நம்ம அதோட இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது நேமு. அது மாதிரி இவங்க பிளாக் ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து சீட்ஸ் அவ்வளோ வயபிளாக இருக்கும். இதில் அவ்வளோ நல்லாயிருக்கும். சீட்ஸ் மூலியமாக தான் இதை வந்து நம்ம ப்ரிப்பகேட் பண்ணுறோம். இது மட்டுமே இவ்வளோ சீட்ஸை சேர்த்து வச்சுருக்கோம். அதோட பேபிஸ் எல்லாம் நான் போட்டு பூக்கும்போது என்னடா வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இருக்குது எனக்கு. வாட் இஸ் திஸ் பிங்கிஷ் ரெட்டு. இதை பார்த்தாலே தங்கங்களுக்கு நிறைய குழப்பங்கள் வரும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கலெக்டராக எனக்கு இது குழப்பம்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த நேம்னு சொல்லி வைக்கிறோம் அதுதான். பட் பூக்கும்போது சிலது ரொம்ப சிமிலராக இருக்கும்போது எதுக்காக நம்ம கலெக்ட் பண்ணுறோம், அழகாக இருக்குது பூ சூப்பராக இருக்குன்றதுக்காக கலெக்ட் பண்ணுறோம். அது பூக்கும்போது சில நேரம் சிமிலராக இதே மாதிரி அது இருக்குது, என்னடா இது வேஸ்ட்டாக வாங்கிட்டோமா. அது வேஸ்ட்டானலாம் நான் நினைக்க மாட்டேன். சில பேர் சொல்லும்போது சிஸ்டர் ஒரே மாதிரி இருக்குது, இது வேஸ்ட்டாக போய் வாங்கிட்டோமே. வேஸ்ட்டெல்லாம் கிடையாது. கலெக்ஷன் அப்படின்ற கலெக்டர்ஸ் மட்டும்தான் அதை கலெக்ட் பண்ணி அது ஓகே அப்படின்னு நம்ம வைக்க முடியுன்ற வகையில். இதோட பேர் இப்போ நிறைய பேத்துக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கும். நீங்கள் டைப் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்லுவேன். ஞாபகம் இல்லைன்னா சிஸ்டர் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் நீங்கன்னு சொல்லுவேன். கமெண்ட்டில் கூட எழுதுகிறேன், பார்க்கலாம் என் தங்கங்களை எத்தனை பேர் இதை கரெக்டாக அது பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸ்ரீனோன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பூ எல்லோ பார்த்ததில்லப்பா. பெருசுன்னா அவ்வளோ பெருசு. ஆக்சுவலி ஸ்கேல் வச்சு அளந்து இது பண்ணி காமிக்கணும்னு நினச்சேன். பட் எனக்கு வாய்ப்பு இல்லை. நேற்று மழை வேறு வந்துருச்சு. அதனால் அந்த ஸ்ரீனோன் வந்து என்னால் எடுக்க முடியல. கண்டினியூஸாக ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ளூமர்ப்பா. மழை வந்தால் இப்போ ஒரு ஸ்டாக் வந்திருக்கா, நாளைக்கு நாள் தான் இவ்வளோ பெரிய ஸ்டாக் பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் மெயினாக சீடுப்பா, வேறு லெவல் சீடு. அவ்வளோ அழகாக சூப்பராக வந்து சீட் கொடுக்குது. நம்மளோட இந்த ஹேப்ராந்தஸ் திப்பிஸ்பந்தஸ் டெக்ஸானஸோட சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே எனக்கு போட்டது பல்பு இருக்குதுன்னு இப்படி சொன்னேன்ல. திரும்ப நான் தண்ணி விடும்போது அந்த இடத்துல உள்ளுக்குள்ளே தான் இருக்கும் போல் வச்சிடலாம். நம்ம கல் குண்டு மாதிரி இருக்குது. இப்போ கொடுத்தாலுமே வரும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ நான் கொடுக்கல. பார்க்கலாம் பூ எப்படி வருதுன்றதை பார்த்துட்டு நம்ம இது பண்ணலாம். சீட் போட்டு வந்த நியூ ஹைப்ரிட் தான்ப்பா. இது ஒரு மாதிரி மார்பிள் மாதிரி அழகாக இருக்குது. பட் இதுக்கெல்லாம் இன்னும் நேமெல்லாம் வைக்கல. இந்த மாதிரி நிறைய வரும். பார்க்கலாம். இது கண்டினியூஸாக அடுத்தடுத்து பாட்டில் இருக்குது. எல்லாமே எப்படி பூக்குதுன்னு பார்க்கலாம். பிங்க் இம்ப்ரெஷன் ட்ரூமோண்டி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூமோண்டி இப்போ வந்து அப்ரூட் தான் காமிக்க போகிறேன் கொஞ்ச நேரத்தில். ட்ரூமோண்டி வந்து நீங்கள் பாலினேட் பண்ணுறதுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு வெரைட்டிப்பா. சீடு பார்த்தீங்களா எப்படி இப்படி இருக்குதுன்னு சொல்லி பா. எவ்வளோ இதிலேருந்து எப்படி பியூட்டிஃபுல்லான சீட்ஸ் வந்து பூக்க போகுது அப்படிங்கிறது தெரில. அப்புறம் பார்த்தீங்கன்னா மில்லனியர் தங்கங்களா, நம்மளோட மில்லனியர் இருக்குதுல்ல, மில்லனியர் வந்து சீடு கொடுக்குது. மில்லனியரும் பார்த்திங்கன்னா சீடு கொடுக்குது. மை காட், இது பாருங்கள் மினி ஹார்ட்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி. இது என்னப்பா உள்ளதுலேயே ரொம்ப அரோரா மாதிரி ஒரு மாதிரி இடையில இது வந்த மாதிரி இல்லை, தெரியுதா. கிச்சோ பூத்து முடிச்சிருச்சு. இங்கே ஒன்று பூத்து முடிச்சிச்சு, நான் ஃபோட்டோ எடுக்கலை. இங்கே ஒன்று பூத்து முடிச்சிச்சு, எடுக்கல. யோசிச்சு பார்க்குற ஒரு காலத்தில் இந்த இசோக்கு நான் வந்து எவ்வளோ இது பண்ணிகிட்டு இருந்தேன்ட்டு நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லுவேன். இப்போ பார்த்தா இந்த பாட் இது ஃபுல்லாக அப்படியே ஒரு 10-15 பூ பூத்து காமிக்கணும். ஒரு இதில் வந்து நான் சொல்லியிருந்தேன் என்னால் பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியல குரூப்பில், என்னால் இது பண்ணவே முடியல. வெரி சாரி. ஆனால் நான் ஜஸ்ட் எனக்கு அந்த ரொம்ப ஆசையாக இருக்குது. பட் என்னால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. எதுவுமே போஸ்டர் ஏதோ போட முடியல. சிஸ்டர் வீடியோவில் அவ்வளோ காமிக்கிறீங்க சிஸ்டர், எக்ஸாட்டிக்ஸ் அவ்வளோ இது பண்ணுறீங்க. ஏன் சிஸ்டர் குரூப்ஸ்லாம் ஆக்டிவாக இல்லாமல் ஒரு ஃபோட்டோ போட மாட்டேங்கிறீங்க,
ப்ளீஸ்பா என்னால் முடியல, என் குரூப்லேயே நான் இது பண்ணுறது இல்லையே அப்படின்னு சொன்னப்போ தான் சொன்னாங்க, யூ ஆர் அ எக்ஸ்ட்ரீம் வேல்யூபிள் கலெக்டர், நீங்கள் எங்கள் குரூப்பில் இருக்கிறதே வந்து நான் பெரிய விஷயமாக தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்போ தான் தோணுச்சு, ஓகே ட்ரூ பிளான்ட் லவ்வர், ஒரு பேஷனேட் கார்டனர், ஒரு ஹாபி அவங்களுக்கு வந்து நம்மளை புரிஞ்சிருக்குதே, அது போதுண்டா அப்படின்னு தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ நம்மளோட திறமையை பார்த்து நம்மளோட பூக்கள் அழகழகாக, என்னோடய இன்டென்ஷன் என்னோடய மோட்டிவே என்ன தெரியுமா, நான் வந்து என்கிட்ட பூக்கிற அழகழகு பூக்களை காமிக்கணும், அவ்வளோவே தான். இது என்ன தெரியுமா வெரைட்டி, ஃப்ரா 5 மணி. மார்க்கெட்டில் இதோட ப்ரைஸ் என்னன்றது தெரியும், எத்தனை அழகாக பூக்குன்றதும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது பூக்கும், இப்போ நான் பார்ப்பேன், நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு நான் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், நான் வந்து ரொம்ப அப்படியே இது பண்ணிவிட்டு ஷோ பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு கிடையாது. இது பார்ப்பேன், பூத்து ஓகே முடிஞ்சிடுச்சு, ஃபஸ்ட் டைம் 2வது டைம் பார்த்தேன், ரொம்ப அழகாக இருக்குது, ஓகே அப்படின்னு விட்டுடுவேன். ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறதுனால தான் என்னால் இதை தொடர்ந்து பண்ண முடியுது. இன்னொன்று அங்கே அப்படியாச்சு, இங்கே இப்படி ஆயிடுச்சு, இதை கம்பேர் பண்ணாமலும் இருக்கிறதுனால தான் தொடர்ந்து கலெக்டும் பண்ண முடியுது. ஸோ அது ஒரு ட்ரூ ஹாபியாக நம்ம இருக்கும்போது அது கண்டிப்பாக வந்து அது நடக்குங்கிறது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதான் நினச்சேன், பரவாயில்ல புரிஞ்சுக்கிட்டாங்க நம்மளை. ஏன்னா சில பேர் பார்த்திங்கன்னா நம்மளோட திறமையை பார்த்துட்டு நம்ம பூவை வந்து அழகாக, என்ன சொன்ன இன்டென்ஷனில் என்னென்னா அழகழகாக பூக்களை காமிக்கணும், அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். என்னோடய ஃபோட்டோஸ் நீங்கள் எந்த குரூப்பில் பார்த்தீங்கனாலும் குறை சொல்கிற மாதிரியே இருக்காது, அதை கடவுள் கொடுத்த வரம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து இந்த பேர் தான், இந்த லில்லி தான், இது தான் பார்த்துக்கோங்க, தெரிஞ்சுக்கணும். ஒரு குரூப்பில் போஸ்ட் போடுறேன்னா எதுக்கு தெரியும்னா, சில பேர் வந்து அந்த ஒரு குறுகிய புத்தி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இவங்க போஸ்ட் போடுறதே சேலுக்காக தான் அப்படின்னு சொல்லி, ஜீரோ, உங்களோட அந்த எண்ணம் வந்து ஜீரோ. ஏன்னா என்ன தான் குரூப்பில் இருந்து இவங்க நானும் பார்த்துருக்குறேன், ஒரு சில குரூப்ஸ் வந்து இருக்குது, குரூப்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன், குரூப் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குறுகிய மைண்டோட அழகழகாக பூ போட்டுட்டா தூக்குவலை குரூப்பை விட்டு, அது என்ன புத்தியோ எனக்கு தெரியல, அது எப்படி சொல்கிறது, அது உங்களோட சின்ன புத்தியை தான் காமிக்குது. ஏன்னா அழகாக ஒருத்தவங்க பூ போடுறாங்கன்றதுக்காக இப்போ வேர்ல்டு வைடு பார்க்குற யூடியூப்பில் இப்போ அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் வெளியே அனுப்புகிற ஒருத்தவங்களும் வெளியே அனுப்புறதில்ல, சில பேர் அவங்கவுங்களே போயிடுறாங்க, சீ சாக்கடை அப்படின்னு சொல்லிட்டு. யூ கேன் ட்ரான்ஸ்லேட் இன் டு ஹிந்தி ஆல்சோ இன் திஸ் வீடியோ, ஓகே, பிகாஸ் ஐ டோன்ட் நோ மீனிங் ஆஃப் சாக்கடை இன் ஹிந்தி. ஓகே, எத்தனை பேர் இதை கேட்டு உங்களோட குமுறில் நீங்கள் வெளியே சொல்ல முடியாமல் அது தமிழ்ச்சி கடை மூலியமாக போகுதுன்னு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலை. தேங்க் காட் சொல்லுங்கள் கடவுளுக்கு, ஓகே, அட்லீஸ்ட் இவளாவது பேசுகிறாளே அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் உண்மையை தான் பேசுகிறேன். அதனால் வந்து அவங்க வெளியில் போய் அவங்களுக்குன்னு ஒரு குரூப், அவங்களுக்குன்னு பேஜ் இது பண்ணி அவ்வளோ ஃப்ரீடம், அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. இதுதான் இந்த பிரபஞ்சத்தில் கடவுள் நம்மளுக்கு கொடுக்குற அந்த அமைதி. நீ என்ன தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு நீ தூக்கி போடும்போது, இல்லை அவங்கள நீ இதாக பேசும்போது உனக்கு தான் சாந்தி இல்லாமல் இருக்கும். உனக்கு தான் அடுத்தடுத்து யார் போஸ்ட் போடுறா, யார் இது பண்ணுறா, யார் நிறைய பல்ப்ஸ், யார் நிறைய ஃபோட்டோஸ் போடுறா, அவங்களெல்லாம் தூக்கணும், அந்த இதுலேயே தான் நீ போயிட்டுருப்பா. பட் அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்தடுத்து ஸ்டார்ட் பண்ணி அவங்களோட பாதையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி வந்து ஹிஸ்ஸோ இத்தனை பல்ப்ஸ் என்கிட்ட இருக்குது அப்படின்னாலுமே நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், சேல் கேட்டாங்கன்னா கொடுக்க மாட்டேன். நான் எனக்கு முதல்ல நான் பார்க்கணும், எனக்கு முதல்ல நான் இது பண்ணேன். இதுக்கே நிறைய பேர் கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ இவங்கக்கிட்ட தான் வாங்கணும், ஏன்னா ஒரு பல்பு இருந்தால் பக்கத்தில் பிச்சை எடுத்து நான் தாரேன் இது இவ்வளோ அப்படின்லாம் சொல்கிறவங்க இருக்கும்போது, என்ன சிஸ்டர் நீங்கள் வித்தியாசமாக இருக்கீங்க அப்படிம்பாங்க. ஐ ஆம் அ ட்ரூ ஹாபி, நான் அப்படி தான் இருப்பேன். கெசினி என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ஒன் ஆஃப் மை ஃபேவரெட்டுன்னு சொல்லுவேன். பசபா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் இப்படி தான் இருக்கே, மணி ரொம்ப ஆயிடுச்சு, நான் போய் அப்ரூட் பண்ணிட்டுமா தங்கங்களா. எனக்கு சிலதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் காரணம் இல்லாமல் ஒரு இதுக்கு போது என் ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க, ஏய் சோஃபி லீவ் இட் சோஃபி, ஏன் நீ இன்னும் அது எனக்கு காரணமே இல்லையா, எனக்கு தப்பாக அது போட்டு என்ன மட்டும் இல்லை, நிறைய பேரோட மனசெல்லாம் இந்த மாதிரி பண்ணல, எப்படி எல்லாம் நிம்மதியாக இருக்காங்க, தூங்குறாங்களா, அவங்கெல்லாம் வந்து எப்படி அவங்களால முடியுது, எப்படி இப்படிலாம் இருக்காங்கன்னு சொல்ல தோணுது. அதனால தான் சில விஷயங்கள் அப்பப்போ நான் இதில் சொல்லுவேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மேடம் பட்டர்ஃப்ளை இருக்குது, இது மாதிரி என்கிட்ட 3 தொட்டி இருக்குது மேடம் பட்டர்ஃப்ளை. சுற்றி போடு. நான் இதை வந்து எத்தனை வருஷமாக கலெக்ட் பண்ணிருக்கேன். எனக்கு வர என் தங்கங்களே சொல்கிறாங்க, ஒரு பல்பு வச்சா ஆனால் நீ ரிவ்யூ பாருங்கள், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150 ஃபோட்டோஸ் இருக்கும் ரிவ்யூ, யூடியூப்பில் வந்து போடணும். பாருங்கள் ஆல்ரெடி எடுத்து நான் இது பண்ணி வச்சுட்டேன், ஷேக் பண்ணி தண்ணி ஊற்றிடலாம். எல்லாம் பூத்தது மேடம் பட்டர்ஃப்ளை. இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்து போட்டு பூத்து அதோடய சைஸை காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், சொன்னேன்ல அவ்வளோ வரணும். மேடம் பட்டர்ஃப்ளை 150 பூத்து ஸ்டாக்கோடு இருக்கிறேங்க பாருங்கள். இவ்வளோ பெரிய பல்ப்ஸு, அப்பா எவ்வளோ டைட்டாக இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குது. இது 150 வித்தின் ஒரு ½ அன் ஹவரில் பார்த்தீங்கன்னா என் தங்கங்கள் 100ங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி. என் குவாலிட்டியை பார்த்துட்டு இது பண்ணுறோங்க. ஸோ நான் ஒரு குரூப்பில் போய் ஒரு போஸ்ட் போட்டு அது மூலியமாக தான் எனக்கு வந்து கஸ்டமர் வரணும்லாம் கிடையாது. எனக்கு வந்து எனக்குன்னு ஒரு தனி இது இருக்குது, என்ன சொல்கிறது, வே ஆஃப் டிஸ்பிளேயிங் மை பல்ப்ஸ். ஓகே,
அதை நான் இது பண்ணுற விதமும் அது பிடிச்சி போய் உண்மையாக இது பண்ணுறோன்னு சொல்லி வரவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு பாட்டை ஆமாம், இந்த பாட்டு இப்போ ஒரு பாட்டு நான் இது பண்ணுறேன் அப்படின்னா முடிஞ்சு போயிடுது எனக்கு, அவ்வளவே தான். திரும்ப நான் கொடுக்கணுன்னா மாட்டேன். மேபி நெக்ஸ்ட் இயராக தான் இருக்கும். ஏன்னா என்னோட ஃபுல் பாட்டு ஒருத்தர் பார்ப்பேன். விஜய் சேதுபதி ஒரு படத்தில் சொன்னேன், அவன் கிறுக்கையா அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் சேதுபதி வந்து ஒரு போலீஸாக இருப்பான் அந்த படத்தில். அதே மாதிரி தான். ஆமாம், நான் ரெயின்லிக்கு இருக்குதான். திடீர்னு ஒரு பாட்டை காலி பண்ணுவேன், இல்லை திடீர்னு மொத்தமாக பூக்கு வச்சுட்ருப்பேன். ஏன்னா இது என் இஷ்டத்துக்கு நான் பாட்டுக்கு வளர்த்துட்ருக்குது. அதான் ரொம்ப ஹாப்பியாக பண்ணிகிட்ருக்கேன் நான். இங்கே பாருங்கள், இதை பாட்டு ஃபுல்லாக எடுத்துடலாமாப்பா? இதோட கண்டினியூஷன் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் இதில் பாருங்கள். இது ஒரு லாங் வீடியோவாக போயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இதில் கன்டினியூ பண்ணலாம்.